இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு இது உங்களின் குட்டி வரலாறு. இப்படி ஜனகணமன, சாரே ஜகான் சே அச்சா, வந்தே மாதரம் அப்படின்ற இந்த 3 சுதந்திர போராட்டத்தில் மக்கள் மத்தியில் வெகுவாக சிறப்பு பெற்று விடுதலை வேட்கையை வளர்த்த இந்த பாடலில் எதை இந்தியாவின் தேசிய கீதமாக அறிவிக்கணும் அப்படின்ற குழப்பம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுல இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு. வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டு துர்க்கையை வாழ்த்தி பாடும் வகையில் இருந்திருக்கு. அப்படி அந்த பாட்டை தேசிய கீதமாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இஸ்லாமியர்களுடைய மனக்கசப்பிற்கு மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையும் இருந்திருக்கு. இதனுடைய வெளிப்பாடு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1908 அமிர்தசரஸில் நடந்த முஸ்லீம் மாநாட்டில் சையது அலி அப்படின்றவர்னாலையும் 1923 காக்கிநாடு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் விஷ்ணு திகம்பரர் அப்படின்றவர் இந்த பாடலை பாட முயன்ற போது அப்பொழுது காரிய கமிட்டி தலைவராக இருந்த மௌலானா முகமது அலி அப்படின்றவர்னாலையும் இது தீவிரமாக எதிர்க்கப்பட்டு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆரம்ப காலகட்டத்தில் தாகூரால் இதை தேசிய கீதமாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேதாஜிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்திருக்கா. இருந்தாலும் பின்னால் 1939 அப்புறம் பார்த்தோன்னாக்கா தாகூர், காந்தி, எம்என் ராய், நேதாஜி இவங்க எல்லாருமே இஸ்லாமியரோட மனசு புண்படனாக்க எதுக்கு அந்த பாட்டை தேசிய கீதம் அனௌன்ஸ் பண்ணணும், தேவையில்லையே, அப்படி ஒரு பாட்டு வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றனர். சாரே ஜகான் சே அச்சா 1947 ஆகஸ்ட் 14 நைட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப நாடாளுமன்றத்தில் மிஸ்ஸஸ் ஸ்வேதா கிருபாலினி அப்புறம் டாக்டர் சுசீலா நையார் அப்படின்றவங்க இந்த பாடலை, அதாவது ஜாரே ஜகான் சே அச்சா பாடலை பாடியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். இந்த பாடலை பாடித்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்றத பிரகடனப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்திருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாட்டு எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு கடவுளையோ வாழ்த்தியோ உயர்த்தியோ துதிப்பாடுற மாதிரி இந்த ஒரு பாட்டு இல்லை. அதனால் இது எல்லா மக்களிடையும் செல்வாக்கு பெற்று விளங்கிய ஒரு பாடலாக இருந்திருக்கு. ஜனகணமன 1911 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த மாநாடு எதுக்கு வச்சாங்க அப்படின்னாக்கா, ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்பதற்காகத்தான் இந்த கல்கட்டாவில் இந்த காங்கிரஸ் மாநாடே நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாநாட்டில் பாடப்பட்ட இந்த ஜனகணமனன்ற பாடல் அந்த ஜார்ஜ் மன்னரை வாழ்த்தி பாடுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸ்மேன், இங்கிலீஷ்மேன் அப்படின்ற ஆங்கில பத்திரிகைகள் தங்களது நாளேடுகளில் இதை செய்திகளாக அறிவிச்சிருந்துருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாநாட்டில் ராம்புக் சௌத்ரி அப்படின்ற ஒரு ஹிந்தி பாட்டு பாடினார். அந்த ஹிந்தி பாட்டு தான் ஜார்ஜ் மன்னரை வாழ்த்தி பாடிய பாடல். இதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனகணமன நேதாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஐஎன்ஏவில் தேசிய கீதமாக பாடப்பட்டது. ஐஎன்ஏவில் இந்த பாட்டை பாடணும் அப்படின்றதுக்காக ராம்சிங் அப்படின்றவர் இதற்காக ஒரு இசையமைச்சு கொடுத்துருக்காரு. உண்மையில் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனகணமன அப்படின்றது இறை வணக்கமாகவும் தேச வணக்கமாகவும் எழுதப்பட்ட ஒரு பாடலாக பார்க்கப்படுகின்றது. இப்படி பல நன்மை தீமைகளோடு விளங்கிய இந்த 3 பாடலில் ஜனகணமனவை எப்படி தேசிய கீதமாக இந்திய அரசியல் நிர்ணய சபை அறிவிச்சது, அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இருப்பதற்கான அடையாளம் என்று தெரியாது என்று கூறி விட உங்கள் குட்டி. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.